நாடு கடந்த அரசாங்கம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. இது ஒரு ஒரு சாதாரணமாக நிலத்தினை ஆளும் ஒரு நிலமுடைய அரசாங்கங்களைப் போல எங்களுக்கு நிலம் இல்லாவிட்டாலும் நாடு கடந்து நாங்கள் இந்த அரசாங்கத்தை உருவாக்குகின்றோம். ஏனென்று சொன்னால் பொது நிறுவனங்கள் அல்லது தொண்டர் அமைப்புகள் மூலமாக நாங்கள் ஒரு விடயத்தை ஒரு வெளி இடங்களுக்கு எடுத்து செல்லும் பொழுது அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் சொல்வது அனைத்து தமிழ் மக்களினுடைய ஒட்டுமொத்த கருத்தின் பிரதிபலிப்பு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். ஆனால் இந்த நாடு கடந்த அரசாங்கம் என்ற ஒரு விடயத்தில் இருந்து நாங்கள் போய் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை அனைவரும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் மக்களினுடைய பிரதிநிதிகள், அதாவது உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களினதும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களினதும் பிரதிநிதிகளாகத்தான் இந்த நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் காணப்பட போகிறார்கள். ஆகவே இது நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் மிக அவசியமான ஒரு விடயம்தான் இந்த நாடு கடந்த அரசாங்கம் என்பது. ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு ஒரு பெருமதி வேண்டும். அந்த பெருமதியை இந்த நாடு கடந்த அரசாங்கம் என்பது நமக்கு கொடுக்கும் என்று நம்புகின்றேன். கனவுகளில் ஒரு தேசம் தெரிகின்றது, மாவீரர் சுமந்த கனவுகளில் ஒரு தேசம் தெரிகின்றது. அவர் மண்ணுள் புதைந்து போன பின்னும் வீர வாழ்வு தொடர்கின்றது.